வணக்கம். விபி ஃபார்மிங் புதுக்கோட்டை நீண்ட நாள் இடைவெளிக்கு பிறகு வடமஞ்சட்டுக்கு போகிறாங்க. அதனால் காலையில் ஒரு 5:30 மணிக்கு எதிர்த்து பல் விளக்கிட்டு குளிச்சுட்டு நம்ம ஊர்லேருந்து தூரங்குறிச்சி 28 கிலோமீட்டருங்க. அதனாலே வெள்ளனாவே கிளம்பியாச்சுங்க. மாட்டை போய் பார்த்தா மாடு கொம்பு ஷார்ப் இல்லாமல் இருந்துச்சு, வால் முடி வெட்டாமல் இருந்துச்சுங்க. அப்புறம் நம்ம போய் வால் முடி வெட்டி கொம்புனா ஷார்ப் பண்ணிவிட்டு மாடை துடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. துடைச்சி மாடு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வடம் எங்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிவகங்கைங்க. ரொம்ப நாள் கிட்டத்தட்ட 2 மாதமாக மாடு வடத்தில் கட்டாமே இருந்துச்சுங்க. அதனால் ஃபிட்னஸ் இல்லாமல் இருக்குன்னு நினைப்பீங்க, ஆனால் செம்ம ஃபிட்னஸில் இருந்துச்சுங்க. மாடு சோடிச்சு வண்டிக்கு ஏற்றியாச்சுங்க. எப்போ போல் ஆட்டோவுக்கு முன்னாடி சூடத்தை வச்சு சாமியை கும்பிட்டாச்சுங்க. இப்போ என்ன ஒரு வருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போகிற வழியில் போலீஸுக்காரங்க ஒரு 1000 ரூபா ஃபைன் போட்டு விட்டாங்க. எதுக்கு போட்டாங்கன்னு தெரியல, ஆனால் 1000 ரூபா ஃபைன் வந்துருச்சுங்க. அதே கவலையில் நாங்கள் போய் ஆச்சுங்க. சக்தி வளம் வந்து கொண்டிருக்கின்ற சத்திரப்பட்டி பிரகாஷ் அவர்களுக்கு காலையில் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த காலையினை எப்படியும் அடக்கியே வீரோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் PSJ பழனிசாமி நண்பர்கள் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். மாடு வெற்றி பெற்றுச்சா இல்லையான்னு சொல்லி அடுத்த வீடியோவில் பார்ப்போங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.